கிறிஸ்துவின் இனிதன நாமத்திலே நம்ம சபையின் மூலமாக அவரை நான் வாழ்த்துகிறேன். 2ஆம் முறை நம்முடைய சபைக்கு அவர் வருகிறார். முதலாவது ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்டு அவர் கடந்து போனார். இவரை நமக்கு சாத்ரேக் ஐயா அவர்கள், தானியல் சாத்ரேக் ஐயா அவர்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட், அவர் அறிமுகப்படுத்தினார். சித்தூரில் ஐயாவை ஆண்டுடைய வார்த்தையை சொல்வதற்காக ஐயாவை அழைத்திருக்கிறார்கள். ராத்திரியும் சித்தூரில் ஒரு சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து விட்டு அவர் ராத்திரியே அவரும் அவங்களுடைய பையனும் நம்ம கிட்ட வந்துட்டாங்க. நைட்டு இங்கே ஸ்டே பண்ணி இங்கே வார்த்தையை இப்போ கொடுத்துட்டு திருப்பி சித்தூரில் அழைத்திருக்கிற சபையில் அங்கே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் கடந்து செல்ல போகிறார். அவர் இன்னும் போலீஸாக இருந்து ஒர்க் பண்ணிட்டே நம்ம கிராமங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்லி பாரமாக பிரயாசத்தோடு செய்து வருகிற தேவனுடைய தாசன். இந்த நேரத்தை ஐயாவுடைய கரத்திலே நம்ம கொடுக்க போகின்றோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஜஸ்டின் பிரதரை நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் அழைப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு நிமிடம் மாத்திரம் எல்லாரும் கண்களை மூடலாம். தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, எங்களை நேசித்து வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நீரப்பா. இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். நீர் எதற்காக ஆண்டவரே புறஜாதி மக்கள் மத்தியிலிருந்து உமக்கென்று எங்களை வேர்பிரித்து ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை கொடுத்து உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு காண்பித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி மீட்டெடுத்து உமக்கென்று ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக நீர் எங்களை வேர்பிரித்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நீர் எங்களை வேர்பிரித்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்கு எங்களை தாழ்த்துகிறோம். இதோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இன்னும் நாங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்களெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரே இன்னும் உம்மிடத்தில் நெருங்கணும் அப்பா. நீர் நம்பின விதைகள் நாங்கள் ஆண்டவரே. ஒரு நாளும் இந்த விதைகள் உம்மை ஏமாற்றாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு பொல்லாத தேசத்தில் ஒரு பொல்லாத நாட்களில் நீர் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய பரிசுத்தத்தினாலும் எங்களை நீர் ஆளுகை செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே நல்லவர். இந்த நாட்களில் கூட நான் முதலாவது என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதன் பிறகு எந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவருடைய வேலைக்கு நான் வந்தேன் என்பதை நான் உங்கள் மத்தியில் நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நானும் ஒரு சாதாரண இந்து குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அதுவும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அதுவும் இந்த ஆந்திராவுக்கு முதலாவது என் குடும்பத்தை திருப்பதிக்கு அழைத்து வந்ததும் நான் தான். அத்தனை முறை நான் திருப்பதிக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா இந்து குடும்பத்திலிருந்து வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எங்களுக்கு 4 அண்ணன் தம்பி ஒரு சகோதரியோடு கூட பிறந்தோம். எங்கள் அப்பா எங்களை வளர்த்தது எல்லாமே விவசாயத்தில் தான் வளர்த்தார். நாங்கள் காலையில் எழுந்து 5 மணிக்கெலாம் கழனியில் போய் வேலை செய்துட்டு தான் என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கே போவோம். அப்படி தான் எங்களை வளர்த்தார். ஒரு 4 பிள்ளைகளை வளர்த்து ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொடுத்து இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாருன்னா நான் சாட்சிக்கு அதிக நேரம் கொடுக்க மாட்டேன். இன்னொரு நாட்களில் அந்த சாட்சியோடு கூட கடந்து போகும். இந்த நாட்களில் நான் ஆண்டவரோட வார்த்தைக்கு ரொம்ப நேரம் முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறேன். தேவன் நிச்சயமாய் நம்மளோடு கூட பேசுவார். அப்படி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து எங்கள் அப்பா 4 பிள்ளைகளையும் வளர்த்து இந்த நாட்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநேக உபத்திரவங்கள் வைத்துட்டு போகிற இந்த நாட்களில் என் தகப்பனார் ஒரு சாதாரண ஒரு விவசாயியாக இருந்து 4 பிள்ளைகளையும் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்கினவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டார். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இருதயத்துக்கு வர அந்த வால்வு வந்து சுருங்கி போயிடுச்சு. ரொம்ப உழைச்சிட்டாரு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கிராமத்தில் இருக்கிறதுனால சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அப்போ தான் வந்து சிஎம் ஜெயலலிதா அம்மா வந்து அந்த ஹாஸ்பிட்டலை வந்து ஒரு பல்நோக்கு மருத்துவமனையாக உருவாக்குனாங்க. அந்த இடத்துக்கு எங்கள் அப்பாவை கிராமத்திலேருந்து கொண்டு போய் வச்சு
ஒரு ஓப்பன் சர்ஜரி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுவதற்காகத்தான் எங்கள் அப்பா அந்த இடத்துல இருந்து கிராமத்துலேருந்து கொண்டு போனோம். அப்போ எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் நீங்கள் விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து அங்கே கூடவே இருந்து எங்கள் அப்பாவை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு இதுவுக்காக கட்டப்பட்டது, தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டது. ஒரு 3 மாடியில் 25 லிஃப்ட்டுகள் இருக்கும், 234 எம்எல்ஏங்களுக்காக அதை கட்டப்பட்டது. அந்த அம்மா வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ஒரு மருத்துவமனையாக மாற்றிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு 3வது மாடியில் எங்கள் அப்பாவோட ஆப்ரேஷனுக்காக அங்கே நாங்கள் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஒரு 1.5 மாதம் அவங்க கொடுக்குற சாப்பாடு, அவங்க கொடுக்குற மருந்தெல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் அந்த பாடி கண்டிஷனுக்கு அவங்க ஒத்துழைச்ச பொழுது தான் ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த வால்வை மாற்றுவாங்க. எங்கள் அப்பாவை நாங்கள் அங்கே அட்மிட் பண்ணும்போது ஒரு மாதம் அங்கே இருந்தார். எங்கள் அப்பா என்ன அங்கே கலாட்டா பண்ணாருன்னு கேட்டால், இது வரைக்கும் அவர் மருத்துவமனைக்கே அட்மிட் ஆனதே கிடையாது. அப்படி வளர்ந்த ஒரு மனுஷன் அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு ஒரே கலாட்டா பண்ணார். என்ன கலாட்டான்னு கேட்டால், எங்கள் அப்பா பிள்ளைகளை காட்டிலும் மாடு தான் அதிகமாக நேசித்தார். ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ தான் டிராக்டர்லாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் விவசாய மாடுகள் 3 எருது மாடுகள் தான் இருக்கும். எங்களை வளர்த்ததே காலையில் எழுந்து ஏறு ஓட்ட சொல்லி கொடுத்தா எங்களுக்கு பழகினார். ஏன் அவர் மாடு அதிகமாக நேசித்தார்னா, ஒரு மாதம் இருக்கும்போது அவரால் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியல. திடீர்னு என்ன பண்ணுவார், டாக்டருங்க நர்ஸுங்க பக்கத்தில் போய் உக்காந்துட்டுருப்பார். அங்கே உக்காந்துக்கிட்டு அவங்க நர்ஸுக்கிட்ட சொல்லுவார், ஐயா ஒரு 2 நாள் லீவ் கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரணுன்னு. உடனே நர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா அவசரப்படாத, நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் போகணும். சரி 2 நாள் எதுக்குப்பா லீவ் கேட்குறேன், நம்ம கிராமத்தில் இருந்து போனால. இல்லை என் மாடு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு. ஏப்பா பிள்ளைகளை பார்த்துட்டு வரணும்னு சொன்னால் கூட ஒரு அர்த்தம் இருக்கும், மாடு போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்கிறேப்பா. ஐயா பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து அவனுக்கு திருமணமானா அவன் மனைவி பேச்சு கேட்டு போயிடுவானுங்க. இந்த மாடு நான் வச்சுருந்தா தான் என் கடைசி நாட்களில் எனக்கு என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுக்குன்னு அத்தனையாக ஒரு கிராமத்தில் வளர்ந்துவர். அந்த இடத்துல நாங்கள் ஒரு 1.5 மாதம் தங்கியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபேமிலி இருந்தாங்க. எல்லாரும் வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து ஒரு கிராமத்திலேருந்து அங்கே வந்து அட்மிட் பண்ணி ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக இருந்தாங்க. ஏன்னா இந்த நாட்களில் வந்து சின்ன குழந்தையிலேருந்து வயதானவங்களுக்கு வரைக்கும் என்ன இருக்குது, ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது. ஒரு செங்கல்பட்டை தாண்டி ஒரு 70 கிலோமீட்டர் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன குழந்தைக்காக ப்ரேயர் பண்ண போனோம். எங்கேருந்து பைக்கில் போகிறதுக்கே அவ்வளோ சிரமப்பட்டு போனோம். நாங்கள் ஒரு 3 பேராக பைக்கில் போகும்போது ஒரு 6 மாத கை குழந்தைக்கு இருதயத்தில் 2 ஓட்டம் இருந்தது. 6 மாத குழந்தை எம்மத்துண்டு இருக்கும், எல்லோரும் வீட்டில் பார்த்துருப்போம். அந்த சின்ன குழந்தைக்கு இருதயம் எம்மத்துண்டு இருக்கும், சின்னூண்டு தான் இருக்கும், அதுலேயே 2 ஓட்டம் இருந்தது. ஏன்னா இந்த நாட்களில் அந்த இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அநேகமாக இருக்கிறதுனால அன்றைக்கு ஆண்டவரே அறியாத ஒரு கிராமம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதா கோயில் தான் இருந்ததை தவிர இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு ஆலயம் கூட கிடையாது. ஆனால் நாங்கள் ஒரு 3 மணிக்கு போயிட்டு நைட்டு 7 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணோம். கிராமமே கூடி அந்த இடத்துல அத்தனையான ஒரு ஆராதனை செய்தோம். அங்கே ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் வந்த பிறகு அந்த குழந்தைக்கு இருதயத்தில் ஓட்டையே இல்லாமல் ஆண்டவருக்கு சரி செய்து விட்டார். இல்லையா? ஏன்னா அப்படி நாங்கள் ஒரு 30 ஃபேமிலி அங்கே இருக்கிறதுனால எங்கள் அப்பா அந்த இடத்துல ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டு ஆப்ரேஷனுக்கே ஒத்துக்காமலாம் அவர் இது பண்ணிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண பிறகு தான் அங்கே ஒரு ஆள் கூட இருக்கணும். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம்னா என்ன பண்ண முடியும், ஒரே குடும்பமாக தான் அவங்க வீட்டில் என்ன இருக்குது இவங்க வீட்டில் எல்லாரும் விசாரித்து தான் வச்சுட்ருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் நான் பண்ண, நான் டியூட்டி முடிச்சுட்டு ஒரு நைட்டு 9:30 மணிக்கு அந்த லிஃப்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 25 லிஃப்ட்டுக்கு மேலே இருக்கும். கரெக்டாக நம்ம ஒரு 3வது லிஃப்ட்டில் போனோம்னா தான் கரெக்டாக நம்ம செக்ஷனுக்கு கொண்டு போவோம். இல்லைனா நீங்கள் 4 ஃபுல்லாக சுற்றினா கூட அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம செக்ஷனுக்கு வர முடியாது. அப்படி ஒரு நல்ல ஒரு மருத்துவமனை தான். நான் கரெக்டாக அந்த லிஃப்டாண்ட போகும்போது இந்த ஆந்திராவிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஆந்திராவுக்கும் எனக்கும் ஊழியத்தின் ஆரம்பத்திலே சம்மந்தம் உண்டு. இல்லையா? அந்த ஆந்திராவிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்து அங்கே தங்கியிருந்தாங்க. நம்ம 1 மாதம் இருக்கிறதுனால எல்லாரோடைய ஃபேமிலி அங்கே யார் யார் தங்கியிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். அந்த அம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்துட்டு இருந்தால அந்த அம்மாவை நான் பார்த்தேன். அம்மா நீங்கள் 3வது மாடியில் ஹார்ட் ஆப்ரேஷன் செக்ஷனில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் லிஃப்ட்டு தெரியாமல் சுற்றிட்டுருக்கீங்க, இந்த லிஃப்ட்டில் தான் நம்ம போனோம் போது அவங்கள கூப்பிட்டுட்டு லிஃப்ட்டில் வந்த பிறகு ஆமாம் போது லிஃப்ட்டில் போயிட்டே இருக்கும்போது ஐயா ஃபோன் பண்ணால் கொஞ்சம் ஃபோன் கொடுங்கன்னு கேட்டாங்க. இம்மா லிஃப்ட்டில் டவர் கிடைக்காது, நான் மேலே வந்த பிறகு நான் கொடுக்குறேன் போது மேலே போன பிறகு அந்த அம்மாக்கிட்ட ஒரு ஷீட் எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா நான் தேவ சமூகத்திலேருந்து இந்த சாட்சியை சொல்லி அதன் பிறகு நான் ஆண்டவரோட வார்த்தைக்கு போகும்போது தான் நீங்கள் இன்னும் உற்சாகமாய் தேவனுடைய வார்த்தையை கவனிப்பீர்கள். இல்லையா? அந்த அம்மாக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கொடுத்த பிறகு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுதுகிட்டே ஃபோன் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஒரு 30 ஃபேமிலி இருக்கிறதுனால ஒரே ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. நான் இல்லைனாலும் எங்கள் அப்பாவுக்கு டீ காஃபிலாம் வாங்கி தருவாங்க. நான் போனனாலும் எல்லாருக்குமே தான் நான் டீ காஃபி வாங்கி ஒரு குடும்பமாக இருக்கும்போது எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா அந்த டாக்டருக்கு பக்கத்துலேயே தான் வாங்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவர் கிராமத்துலேருந்து போனதுனால விவசாயத்துலேருந்து வந்ததுனால ஹாஸ்பிட்டலே இது வரைக்கும் பார்க்காதனால அவருக்கு ஒரு அந்த பிரச்சனைனால என்ன பண்ணார்,
டாக்டர் எப்போவுமே தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார். அந்த கூட இருக்கிற அட்டண்டர்லாம் என்னை கேட்பாங்க, நீ ஏன்பா வந்த, தயவுசெய்து உன் மாட்டை என்ன பண்ணு, வண்டி வச்சாவது ஏற்றினு வந்து அவர்கிட்ட காட்டிட்டு போப்பா. ஏன்னா அத்தனையும் அவர் மாடை நேசிக்கிறவர். அவங்க கூப்பிட்டு போப்பா, நீ வந்தால் கூட அவர் ஆப்ரேஷன் ஒத்துக்க மாட்டார், அந்த மாடை பார்த்துட்டாருன்னா ஆப்ரேஷனுக்கு ஒத்துப்பாருப்பான்னு. நான் அப்புறமா அவங்ககிட்ட சொன்னேன்மா, அவர் கிண்டல் பண்ணாதீங்க, கிராமத்துலேருந்து வந்தவர்னால அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமேட்டு அவங்ககிட்ட கேட்டேன், ஏம்மா இந்த அம்மா ஏன் அழுதுட்டு போகிறாங்க, என்ன ஆச்சுன்னும் போது, இவங்க 1 மாதம் அங்கேயே இருக்கிறதுனால எல்லாருடைய ஃபேமிலியை விசாரித்து வச்சுருப்பாங்க, யார் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்கன்னு. கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, எப்பா ஒரு நேற்றுலேருந்து அவங்களுடைய பொண்ணு வந்து ஐசி வார்டுக்கு நார்மல் வார்டுக்கு இருக்காங்கப்பா, அதனால் ஐசி வார்டில் 2 நாளாகவே இருக்காங்க, நீ தான் இதில் இருக்கிய, நீ என்ன பண்ணு போய் கேட்டு வாப்பா அப்படின்னாங்க. ஏம்மா ஐசி வார்டில் போய் யார் சொன்னாலும் விட மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு ஆப்ரேஷன் பண்ணி உடனே இருக்கிறதுனால எஃபெக்ட் ஆகுமா, அதனால் விட மாட்டாங்கம்மா. சரி இருந்தாலும் நான் போய் கேட்குறேன்னும் போது அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, ஐசி வார்டில் போய் கதவு திறந்த உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தெரியும், க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கு, என்ன பண்ணுவாங்க, உடனே வெளியில் போங்க ஏன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறமேட்டு நான் மாரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணுன்னே அவங்க கொஞ்சம் மரியாதை கொடுத்து உள்ளே கூப்பிட்டாங்க. அங்கே போய் பார்க்குறேன், ஒரு ஐசி வார்டில் ஒரு 13 வயசு தக்க பாப்பா, எல்லா டியூப்பும் போட்டுருக்கு, பிளட்டை வந்து ஒரு ஜக்கில் பிடிச்சிட்டு போயிட்டு ஊற்றுற அளவுக்கு இருக்குது. அவர் நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கேட்கறதுனால அந்த நர்ஸுங்களாம் என்ன பண்ணாங்க, ஒரு ரெஸ்பெக்டாக பதில் சொன்னாங்க. நான் கேட்டேன், இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைம்மா இந்த பாப்பாவுக்கு அப்படின்னும் போது, 13 வயசு தக்க பாப்பா, ஆந்திரா பகுதி ஏற்கனவே காரமான பகுதி, நீங்கள் எல்லாம் இங்கே ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, நாங்கள்லாம் ஒரு இடத்துல வந்து டியூட்டிக்கு பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாவை தான் அரைச்சி எங்களுக்கு சட்னியெல்லாம் கொடுத்தாங்க. எப்பா இப்படிப்பட்ட இடம் பாட ஆந்திராலாம் நாங்கள் நினச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த பாப்பா வந்து என்ன பண்ணியிருக்கு, சின்ன பிள்ளைங்க வந்து அந்த நாட்களில் வந்து ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்பட்டால் அதே தான் திருப்பி திருப்பி சாப்பிடும். ஒரு குறுக்குறேன்னு ஒரு பாக்கெட் ஒன்று விற்றாங்க பார்த்தீங்களா, ஒரு 5 ரூபா பாக்கெட்டு, அது வந்து கெமிக்கல், அப்போது அதை தடை செஞ்சுட்டாங்க. இந்த பாப்பா அதையே வாங்கி அதிகமாக சாப்பிட்டதுனால அது கெமிக்கல் உள்ளே போக போய் அந்த இருதயத்துக்கு போகிற அந்த வால்வு வந்து என்ன பண்ணிச்சிச்சுன்னா அரிப்பு ஏற்பட்டது. அந்த அரிப்பு ஏற்பட்டதுனால பிளட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிடுது. நல்ல கவனிங்க, இப்போது பிளட்டு இந்த சைடில் கட்டாச்சுன்னா ஆகும், இப்படி பிளட்டு வெளியே வந்துடும். அப்போ இருதயத்துக்கு உள்ள அந்த பிளட்டு லீக் ஆச்சுன்னா எப்படி வெளியே வரும் பிளட்டு? நான் தேவ சமூகத்திலிருந்து நேரடியாக பார்த்ததுனால தான் சொல்கிறேன், வாய் வழியாக தான் வந்துட்டு இருந்து. ஒரு பக்கம் ஆல்ரெடி அந்த பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த வால்வு செட் ஆகாதனால மறுபடியும் பிளட்டு லீக் ஆகும்போது ஒரு பக்கம் பிளட்டு ஏறிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஜக்கில் பிடிச்சிட்டு போயிட்டு வெளியில் பிளட்டை ஊற்றிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் சொன்னாங்க, அந்த 15 நாளுக்கு ஒரு முறை தான் அந்த டாக்டர் வருவார், சீஃப் டாக்டர். அவர் வந்து ஒரு 3 பேருக்கு அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அடுத்த 15 நாள் பொறுத்து தான் வருவார். இந்த பாப்பாவுக்கு அது சரியாக செட் ஆகாதனால சீஃப் டாக்டர்கிட்ட டீன்கிட்ட கேட்டிருக்காங்க, இல்லைப்பா நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடுன்னு சொன்ன பிறகு பிளட்டு எங்கள் சைடில் காலி ஆகிடுச்சு, பிளட்டு இந்த பாப்பாவுக்கு வர வரைக்கும் ஏற்ற முடியாது, நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடுன பிறகு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக தான் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, என்னுடைய செல்லை வாங்கி ஃபோன் பண்ண பிறகு இந்த சூழ்நிலை சொல்ல சொல்ல அந்த அம்மா ஒவ்வொன்று கொஞ்சம் உள்ளவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லையா? இது வரைக்கும் நான் யாருக்கும் தலைவலிக்காக கூட நான் ஜெபம் பண்ணதும் கிடையாது. நான் எதுக்காக ஆலயத்துக்கு போனேன்னா, என் நண்பன் தான் என்னை ஆலயத்துக்கே கொண்டு போனான். இல்லையா? நான் திருப்பதிக்கும் கோயில் குளமாக சுற்றிருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சபை வந்த பிறகு என்னை கூப்பிட்டு போய் என்ன போனால், வாடா சர்ச்சு இருக்கடான்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது எல்லோரும் வந்து உட்காரும் பார்த்தீங்களா, நம்ம இடத்துல யாராவது ஒருத்தர் உட்காந்து என்ன பண்ணுவோம், பிரதர் அது ஏன் இடம் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உட்காந்துட்டு அப்படியே போகிறாள் தான். இல்லையா? என் ஆண்டவர் ஒரு மனிதனை பிடிக்கணும்னா 1000 வழிகள் இருக்குது. இல்லையா? அந்த இடத்துல நான் ஆலயத்துக்கு போனதுனால இந்த சூழ்நிலையில் எப்படியாவது இந்த பாப்பாவுக்கு ஜெபம் பண்ணன்ற ஒரு எண்ணம் தோணுச்சு. இல்லையா? அந்த அம்மா வெளியில் கூப்பிட்டு வந்து நிறுத்திக்கிட்டு கேட்குறோம், நான் கேட்க இன்னும் அதிகமாகிட்டாங்க. ஏன்னா அந்த பாப்பா வந்து காப்பாற்ற முடியாது சொல்லியாச்சு, வீட்டுக்கும் கூட்டு சொல்லி அவங்க டீன்னு சொல்லியாச்சு. இந்த பாப்பா வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக தான் அவங்க வீட்டுக்காருக்கு கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. வெளியில் நிற்கும்போது அந்த அம்மா கிட்ட இப்படி தான் பேச ஆரம்பித்தேன். ஏன்னா நான் சபைக்கு போயிருக்கிறதுனால அந்த அம்மா கிட்ட சொன்னேன், ஏம்மா நீ என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது, என்ன மதம்னு எனக்கு தெரியாது, ஆனால் இயேசு யாருன்னு எனக்கு தெரியுமா? இல்லையா? ஏன்னா நான் ஆலயத்துக்கு போயிருக்கிறேன், அங்கே ஊழியக்காரர் என்ன பண்ணார், அநேக சம்பவங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கும்போது ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியுமா? மரித்த லாசருவை ஆண்டவர் எத்தனை நாள் பொறுத்த உயிர் எழுப்பினார்? 4 நாள் பொறுத்த உயிர் எழுப்பினார். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் மரிச்சிட்டானா அவன் ஆண்டவருக்குள்ளே இருந்தால் அந்த ஆத்மா சரீரத்தில் வெளியேறி பரலோகத்துக்கு போயிருக்கும், இல்லை பாவத்துக்குள்ளே இருந்தால் எரிகிற அக்னியில் நரகத்துக்கு போயிருக்கும், இல்லை நம்ம கிராமத்தில் சொல்கிற மாதிரி அந்த ஆத்மா என்ன பண்ணும், புளியா மரத்துலையாச்சும் இருக்கும், இல்லை வேப்ப மரத்துலையாச்சும் இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, அந்த நைட்டில் அந்த புளியா மரத்து பக்கம் மட்டும் போகாதடா, ஏதோ ஒரு ஆவி அங்கே உலாவுதுடான்னுவாங்க. அப்போது ஒரு மனுஷன் மரிச்சிட்டானா அந்த ஆவி என்ன பண்ணும், அந்த சரீரத்தை விட்டு ஆண்டவருக்குள்ளே இருந்தால் பரலோகத்தில் இருக்கும், பாவத்துக்குள்ளே இருந்தால் நரகத்துக்குள்ளே இருக்கும், இல்லை கிராமத்தை சொல்கிற மாதிரி
ஏதோ ஒரு புளியா மரத்துலேயே வேப்ப மரத்துலேயே இருக்கும். அந்த சரீரத்தை விட்டு என்ன பண்ணிச்சு, வெளியே தான் போயிருக்கும். வெறும் சரீரத்தை எதுவுமே அடக்கம் பண்ணுறதுக்கு தான் இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லையா? ஆனால் இயேசு 4 நாள் கழித்து வந்து லாசருக்கு அதே ஆத்மாவை தானே கொடுத்தாரு. இல்லையா? அந்த ஆத்மா பரலோகத்தில் இருந்ததோ நரகத்தில் இருந்ததோ புளியா மரத்தில் இருந்ததோ தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து லாசருக்கு அதே ஆத்மாவை தான் கொடுத்தாரு. இல்லையா? நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி வடிவேல் சொல்கிற மாதிரி என் மனைவி இன்னைக்கு உங்களில் வந்துட்டாயான்னு சொல்லி மாற்றி ஏதாவது கொடுத்தாரா? இல்லையா? ஏன்னா இந்த சரீரத்தை உண்டாக்கினது என் ஆண்டவர் தான். கண் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும், இருதயம் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும், கை கால்கள் இங்கே இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவரை போல தான் நம்மளே உண்டாக்கியிருக்கிறார். இல்லையா? அப்போ உண்டாக்குனவருக்கு தானே சரி செய்ய முடியும். ஹீரோ ஹோண்டா கம்பெனியில் பைக் எடுத்திங்கன்னா சர்வீஸ் எங்கே தான் விடணும்? ஹீரோ ஹோண்டா கம்பெனியில் தான் விடணும். நீ எடுத்து போய் டிவிஎஸ் கம்பெனியில் விட்டால் அவனுக்கு சரி பண்ணி தருவாங்களா? இதை தெரியாத இந்த ஜனங்கள் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இல்லையா? அந்த அம்மா வெளியில் நின்று இப்படிதான் சோம் பண்ணேம்மா, கவலைப்படாதம்மா, மரித்து நாரிப்போன ஒரு சரீரத்தை கூட ஆண்டவர் உயிர் தெழுப்பினார்னு சொல்லி நான் வேதத்தில் கேட்டிருக்கேன். உங்களுக்காக சோம் பண்ணுறேன்னு சொல்லி அன்றைக்கு தான் நான் முதலாவது சோம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கிறீங்க. இன்றைக்கு மரணத்தோடு ஒரு 13 வயசு தக்க ஒரு பாப்பா மரணத்தோடு போராடி இருக்குன்னா நிச்சயமாக உங்களுடைய கரம் அந்த பிள்ளையை தொட்டு சுகப்படுத்துன்னு சொல்லி, எப்படியாவது உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் தொட்டு சுகப்படுத்தணும்னு சொல்லி சாதாரண ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்குமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எனக்கு எப்போவுமே மோகன் லாசர் ஐயா கிட்ட இருந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அவரும் மாதம் எனக்கு அனுப்பிச்சிட்ருக்காரு. நான் ஒரு மாதமும் சந்தா கட்டுறதுக்கு அதை நான் படித்து பார்ப்பேன். எனக்கு ரொம்ப அந்த வார்த்தைகளாக ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா கிட்ட இந்த புக்கை கையில் கொடுத்து எதையாவது கையில் வச்சுக்குமா, வேறு வழி கிடையாதுமான்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட வந்து நைட்டை சொன்னேன், எப்பா நீ என்னடானா ஒரு ஹாஸ்பிட்டலில் அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே ஒரு 13 வயசு பாப்பா என்ன பண்ணுது, மரணத்தோடு போராடிட்டு இருக்குப்பான்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட அந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி சாப்பிடக்கூட இல்லை, படுத்துட்டேன். காலையில் எப்போதும் போல் எழுந்து டியூட்டிக்கு போயிட்டு ஒரு 3 நாள் கழித்து திருப்பி அந்த லிஃப்ட் ஹேண்டை வரும்போது தான் ஞாபகம் வந்தது. ஐயா இந்த மாதிரி சரி ஒரு ஆந்திரா பாப்பாக்காக சோம் பண்ணோமே, என்ன நடந்தது தெரிலன்னு சொல்லி அப்படி யோசிச்சுக்கிட்டே மேலே வரும்பொழுது அந்த லிஃப்ட் பக்கத்துலேயே தான் அட்டண்டர்லாம் உட்காந்துருந்தாங்க. சரி இவங்ககிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாது, இவங்க ஏற்கனவே நம்மளை கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா எங்கே உட்காந்துருக்காரு பாருப்பா, அவரை பெட்டை விட்டு நர்ஸு எங்கே போகிறாங்களோ அவங்க பின்னாடியே தான்ப்பா போயிட்டுருக்காரு. அவரை பாரு பண்ணும்போது ஏமா கொஞ்சம் இன்னும் ஒரு மாதம் இருப்போம், எப்படியும் போய்ட்டு கவலைப்படாதீங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட இப்படியே தான் கேட்டேன், ஏம்மா ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு பாப்பா வந்திருந்தாங்களே அவங்களுக்கு என்னம்மா நடந்ததுன்னு கேட்கும்போது அவங்க எங்கம்மா இருக்கிறாங்க போது எல்லாருமே சேர்ந்து சொன்ன ஒரே பதில் தான், எந்த கடவுள் செய்த புண்ணியமோ தெரியல, இப்போ அவங்க நார்மல் வார்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? அங்கே நின்று அப்போவே அழ ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணால் கூட நீங்கள் கேட்பீங்களா? அப்போ நான் ஜெபம் பண்ணால் நீங்கள் கேட்குறீங்கன்னும் போது நான் ஏன் ஆண்டவரே சும்மா இருக்கணும்? இல்லையா? கடந்த 10 வருடங்கள் முடிந்து 11வது வருடங்களில் ஓடிக்கொண்டு தானே இருக்கிறேன் ஐயா. இல்லையா? இல்லையா? அங்கே போயிட்டு பார்க்குறேன், அந்த அம்மா இப்படி கையெழுத்து கும்பிட்டாங்க. நான் சொன்னேன், என்னை பார்த்து கையெழுத்து கும்பிடாத, நான் எப்பேற்பட்ட பாவின்னு என் ஆண்டவர்கிட்ட கேட்காத. ஏன்னா என் ஆண்டவர் என் பாவத்தை என்ன பண்ணார், கிழக்கு மேற்குமாய் தூக்கி எரிஞ்சிட்டாரு, அதை நினைக்க கூட மாட்டாரான் அப்படின்னு. இல்லையா? ஆனால் என்னை பற்றி பிசாசுக்கிட்ட கேட்டால் சொல்லுவான். அதனால தான் அநேக வீட்டில் ஜெபம் பண்ணும்போது பிசாசை ஏன் வாயை மூடிக்கிட்டு போக சொல்கிறேன்னு கேட்டால், அவனை மட்டும் பேச விட்டா நம்முடைய வண்டவாளத்தெல்லாம் அவன் எடுக்க விட ஆரம்பிச்சிட்டானா அந்த வீட்டில் நம்மளை ஜபத்துக்கு சேர்ப்பாங்களா? நம்மளை விட கொடூரமான பாவியாக இருந்திருக்கிறான்னு சொல்லி அதனால தான் அநேக ஊழியக்காரர்கள் ஜபிக்கும் போது பிசாசு என்ன பண்ணுவோம், வாயை மூடிக்கிட்டு போ, என்னை பற்றி என்ன பண்ணாத, எந்த விஷயமும் எங்கே சொல்லாத, என்னை அடுத்த வாட்டி என்ன பண்ண மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் என் பாவத்தை கிழக்கு மேற்குமாய் என் ஆண்டவர் தூக்கி எறிந்து விட்டார். இல்லையா? அதை இணைக்கும் நினைக்கவும் மாட்டாராம். அவர் ரத்தத்தினால் தொட்டு அது எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டாராம். இல்லையா? நான் போய் பார்க்குறேன், அந்த பாப்பா இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இல்லையா? என்னை பார்த்த உடனே அந்த அம்மா பயந்தாங்க. நான் சொன்னேன், நீ என்ன பார்த்துருக்க மாட்ட, அன்றைக்கி நைட்டு என் ஆண்டவருடைய கரத்தை பார்த்துருப்ப, அதனால தான் இன்றைக்கி நீ நார்மல் வார்டில் வந்து உட்காந்துருக்கிறேன். இல்லையா? அன்றைக்கு தீர்மானம் பண்ண ஆரம்பித்தேன். 2015 இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன் ஐயா. இல்லையா? இப்போ நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். இந்த அதிகாரம் நீங்கள் அநேக முறை நீங்கள் வாசித்திருக்கலாம், அநேக முறை உங்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களில் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவன் நிச்சயமாய் இந்த 3வது அதிகாரம் தெரிந்தவர்கள் தான், ஆனாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 3வது அதிகாரத்தில் ஒரு 4 ஆசாரியர்கள் வருவார்கள். அந்த 4 ஆசாரியர்கள் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த 4 ஆசாரியர்கள் ஆண்டவருக்காக உபயோகப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர்களுடைய பெயர் வேதத்தில் கிடையாது.
ஆசாரியர்கள் தான் இருக்கும். இன்றைக்கு பெயர் தெரியாமல் வேலை செய்கிறவர்கள் யார்? யோசிச்சு பாருங்க. எதை செய்தாலும் தனக்கு ஒரு பெயர் கிடைக்கணும்னு தான் என்ன பண்ணுவாங்க அநேகர். நானும் பையன் நைட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டான், யாருப்பா இவர், வழியெல்லாம் ஒரே பேனராக இருக்குதே, ஒரே போஸ்டராக இருக்குதப்பா, யார் தான்ப்பா இவருன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் சொன்னேன், எப்பா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரமுகராக இருப்பார். இல்லைப்பா இந்த பேனருக்காகவே கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க பொழுதேன்னு சொல்லி. ஏன்னு கேட்டால் தனக்கு ஒரு பெயர் உண்டாகணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, எதையாவது ஒரு வேலை செய்வாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் படித்தேன். ஒரு டெல்லியில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜை வந்து சின்ன பையன் கத்தியால் குத்த போயிருக்கிறான். ஹைகோர்ட்டு ஜட்ஜிக்கே போலீஸ் பாதுகாப்போடு வருவாங்க. ஏன்னு கேட்டால் அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு இல்லையா, மரண தண்டனை கொடுக்குறாரு, ஆயுள் தண்டனை கொடுக்கும்போது அந்த தீர்ப்பை பெற்ற அக்யூஸ் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது வர பழி வாங்கினியா, எனக்கே தண்டனை கொடுக்குறியான்னு சொல்லியிருந்தனால அவருக்கு போலீஸ் பாதுகாப்போடு தான் போவாங்க. திடீர்னு ஒரு சின்ன பையன் குத்த போகும்போது அவனை கையில் போலீஸ் பிடிச்சி கேட்டாங்க, ஏன்டா நீ கொஞ்சம் வாலிப வயசாக இருந்தாலும் உன்னை நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், என்கவுண்டரே பண்ணிகிட்ருப்போம், நீ ஏன்டா ஜட்ஜை குத்த போன, அவர் ஏதாவது உனக்கு தீர்ப்பு எதுனா சொல்லிட்டாரா அப்படின்னும் போது அவன் சிம்பிளாக அவர் பதில் சொன்னான், ஐயா அவரை குத்த போனலாம் போயிருந்தால் பெரிய அருவாயெல்லாம் எடுத்து போயிருப்பேன், அப்புறம் ஏன்டா தீ குத்த போனும்போது யாரோ என்னென்னவோ செய்கிறாங்க, ஏதோ செய்தி யூடியூப்லேயும் அதுலேயும் பேர் வாங்குறாங்க, நான் இவரை குத்த போனேன்னா நாளைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லாம் என் பேர் தான் ஏன் வரும் அப்படின்னா. இல்லையா, இந்த நாட்களில் தனக்கு பெயர் கிடைக்கணும்னா எதையாவது ஒரு கிறுக்குத்தனமான வேலைகளை இந்த நாட்களில் செய்கிறாங்க. எல்லாரும் யூடியூப்பில் வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இல்லையா. அப்படி இருக்கிற ஒரு நாட்களில் ஆண்டவருக்காக வேலையை செய்திருக்காங்க. அவருடைய பெயர் வேதத்தில் கூட கிடையாது இல்லையா. நாம் ஆண்டவருக்காக எதை செய்தாலும் மற்றவர்கள் நம்மளை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பரலோகம் அங்கீகரித்தால் போதும். அவர்கள் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீர் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தார் கூட அங்கு நினைவு கூறுகிறவர்கள் உண்டையா இல்லையா. இப்போ வாசிக்கலாம் இந்த யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை படிங்க. ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்திலே 2 வழிகளுக்காக நம் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, 2 பாதை தான். ஒன்று, நாம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் அழைத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இன்னொன்று, நம்மளை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2 பாதையில் தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த 2 காரியமும் இந்த 3வது அதிகாரத்தில் இருக்கு. ஒன்று, நாம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கான வழியும் உண்டு, நம்மை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கும் வழிகள் உண்டு. அல்லேலூயா. இந்த அதிகாரத்துக்கு வருவது முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. எத்தனை வருஷங்கள் அடிமையாக இருந்தாங்க? 430 வருடங்கள் அடிமையாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார் 400 வருஷங்கள் மாத்திரம்தான் அந்நிய தேசத்தில் என்ன பண்ணுவாங்க, அடிமைகளாக வாழ்ந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 430 வருடங்கள் ஆகிறது. ஆண்டவர் சொன்னாரே 400 வருஷத்தில் எங்களை மீட்கெடுக்கிற ஒரு மனிதன் வருவார் என்று சொன்னாரே, அவர் எங்கே என்று பார்க்கும்போது தான் மோசே கொண்டு தான் தேவன் அந்த இடத்துல என்ன பண்ண போறாரு, அந்த எகிப்தினுடைய பார்வனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக போறேன்னு சொன்னார். ஆனால் மோசே 390வது வருஷத்தில் எகிப்தினை கொலை செய்துவிட்டு மாமனார் வீட்டுக்கு ஓடிவிட்டான். இல்லையா. 400 வருஷத்தில் விடுதலையாக்க வேண்டிய ஜனங்கள் இப்போது 430 வருடங்கள் ஆகிறது. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு அழுகிறார்கள். எங்கள் பிறந்ததிலிருந்து நாங்கள் அடிமையாகவே வாழ வேண்டுமா? நாங்கள் பிறந்ததிலிருந்து கண்ணீரோடு கூட வாழ வேண்டுமா? எங்களுக்கு விடுதலையாக்குவதற்கு ஒருவருமே இல்லையான்னு சொல்லி இவர்களுடைய அழுகையின் குரல், இவர்களுடைய உபத்திரவத்தின் குரல் பரலோகத்தில் எட்டினதாம். இல்லையா. இல்லை கவனிங்க, நான் ஒரு சபைக்கு போனால் சாதாரணமான செய்தியை கொடுத்துட்டு நான் வரமாட்டேன்.
ஏன்னா இதற்காக பிரயாசப்பட்டு இவ்வளோ தூரம் நைட்டெலாம் டியூட்டி பார்த்துட்டு இங்கே வரோம் என்றால் நிச்சயமாய் தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்மளுடைய காரியத்துக்காகத்தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கை பேக்ரவுண்டில் தான் ஓடிட்டுருக்கும். உங்களுடைய வாழ்க்கை பாதை தான் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கும். நல்லா கவனிங்க. அப்போது எகிப்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்கிறாங்க. அவங்க பிறந்ததுலேருந்து என்ன பண்ணுறாங்க? நாங்கள் அடிமையாகவே வாழணுமா, நாங்கள் கண்ணீரோடு கூட வாழணுமா, உபத்திரவத்தோடு கூட வாழணுமா, எங்களை விடுதலையாக்குவதற்கு ஒருவருமே இல்லையா? ஆண்டவர் சொன்னார் 400 வருஷத்தில் எங்களை விடுதலையாக்குவேன் என்று. இப்போ 430 வருடங்கள் ஆகிறது இல்லவா? ஆண்டவருடைய வாக்கு பொய்யாகிவிட்டதான்னு சொல்லி அத்தனையாய் வருத்தப்படுகிறார்கள். இவர்களுடைய உபத்திரவத்தின் குரல், அழுகையின் குரல் பரலோகத்தில் எட்டின போது தேவனே இறங்கி வந்து மறுபடியுமாய் மோசேவை கொண்டு அந்த ஜனங்களை வேறு பிரிக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் அந்த ஜனங்களை வேறு பிரிக்கும் போது பல அற்புதங்களை செய்து அந்த இடத்துல வேறு பிரிக்கும் போது ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்னா, இத்தனை நாள் நீர் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தல்ல, இத்தனை நாள் உபத்திர வாழ்த்தில் வாழ்ந்தல்ல, இத்தனை நாள் எனக்கு யாருமே இல்லை என்று கண்ணீரோடு வாழ்ந்த இல்லை, இனி நீ அழ தேவையில்லை. இல்லையா? எப்போ நான் இறங்கி வந்து உன்னை விடுதலையாக்கினோ இனி நீ கண்ணீர் வடிக்க தேவையில்லை, உனக்காக நான் இருக்கிறேன்பா. இந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை ஆசீர்வாதமான தேசத்துக்கு கொண்டு போகிறேன்பா என்றார். இல்லையா? எத்தனை நாளில் கொண்டு போகிறேன்னாரு? 40 நாளில் கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறேன்னாரு. கானான் தேசம் பாலும் தேனும் விடுகிற தேசம். அது ஆண்டவருடைய தேசம். இத்தனை நாள் நீ அடிமையில் வாழ்ந்த, கண்ணீரில் வாழ்ந்த, உபத்திரவத்தில் வாழ்ந்த, இனி உன்னை வேறு பிரித்து என்ன பண்ண போகிறேன்? ஆசீர்வாதமான தேசமாக இருக்கிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறோம்பா. அங்கே நட்டாத திராட்சை கொலைகள் இருக்குப்பா, இருக்கிறதுலே விலை உயர்ந்த எண்ணெய், ஒலிவு எண்ணெய் என்னுடைய தேசத்தில் இருக்குப்பா. அதை நீ 40 நாளில் போய் நீ அங்கே ஆசீர்வாதமாக வாழலாம்பான்னு. ஆனால் இந்த ஜனங்க எத்தனை நாளில் போய் சேர்ந்தாங்க? இல்லையா? 40 வருஷங்களில் போய் சேர்க்குறாங்க. ஏனையா? ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு 40 நாளில் நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலான்னு. ஏன் 40 வருடங்கள் ஆயிடுச்சு? ஒரு நாள் 2 நாள் தாமதமாகி போனால் கூட பரவாயில்ல, ஆனால் வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏன் ஆண்டவருடைய வல்லமையில் குறை இருந்துச்சா? ஆண்டவருடைய அற்புதங்களில் குறை இருந்துச்சா? இல்லையே. இந்த சைடில் பார்வனுடைய சேனைகள் துரத்திட்டு வராங்க, இந்த இடத்துல செங்கடல் இருக்குது, வழியே இல்லாத அந்த ஜனங்கள் நிற்கும் பொழுது என் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வழியே இல்லாத இடத்துல என் தேவன் வழியை உண்டு பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? செங்கடல் 2ஆக பிளந்ததல்லவா? தண்ணியே வராத கண்மலையில் தேவன் தண்ணீரை வரவழைத்தார் அல்லவா? தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை கொடுத்தாரு. ஆனால் என்ன பண்ணாங்க? இது என்ன போல இருக்குப்பான்னு சொல்லி நீ 1 மாதம் சாப்பிட்ற அளவுக்கு நான்வெஜ் கொடுத்தார் அல்லவா? காடைகளை கொடுத்தார் அல்லவா? ஏன் 40 நாளில் பார்க்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் 40 வருடங்களாய் கடந்து போய்விட்டது. ஆண்டவருடைய வார்த்தையில் குறையில்லையா? ஆண்டவருடைய வல்லமையில் குறையில்லை. இன்றைக்கு என் தேவன் இன்றைக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கு என் தேவன் சிவனோடு கூட தான் இருக்கிறார். ஏன் 40 நாள் பார்க்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் 40 வருடங்களாய் கடந்து போச்சுன்னு கேட்டால் இவங்க கீழ்ப்படுகிறதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கறதில்ல. ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி கொடுத்து தன்னை சரி செய்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிறதில்ல. இதனால தான் 40 நாள் பார்க்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் 40 வருடங்களாய் ஆகிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏன் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து இன்னும் தரித்திரராகவும் வியாதியாகவும் பிரச்சனையோடு கூட சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ சீக்கிரமாக கீழ்ப்படுகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக ஆண்டோட ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. 6 மணிக்கு ப்ரேயர்னா நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கீழ்ப்படியை கற்றுக்கொண்டோம்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஈஸியாக பார்க்கலாம். நம்ம கீழ்ப்படியாத வரைக்கும் ஆசீர்வாதங்கள் 40 நாள் ஆசீர்வாதம் 40 வருடங்களாய் கடந்து போகும். அல்லேலூயா. இது அவர் மேலுடைய தப்பு இல்லை, நம்ம மேலுடைய தப்பு தான். இப்படி ஆண்டவருடைய அடியும் வாங்கிக்கிட்டு உதையும் வாங்கிக்கிட்டு இப்போ மாசம் போராடி போராடி பார்த்து அவரும் போயிட்டார். கிட்டத்தட்ட 12 கோத்திரங்களை தேவன் அங்கிருந்து வேறு பிரிக்கிறார். 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலே வேறு பிரித்து மோசே என்ன பண்ணார்? கொண்டு வந்தார். மோசேக்கு பிறகு ஊழியம் யோசுவாக்கிட்ட வந்தது. இப்போ யோசுவாவுடைய தலைமையில் இந்த யோசுவா 3வது அதிகாரத்தில் வந்து நிற்கிறாங்க. யோர்தான் நதியில் வந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அந்த யோர்தான் நதியை எப்படி கடந்து போகிறாங்க என்பதுதான் செய்தி. அல்லேலூயா. நான் முதலாவது சொன்னது போல நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கான வழியும் இந்த 3வது அதிகாரத்தில் இருக்குது. உங்களை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கும் இந்த 3வது அதிகாரத்தில் இருக்குது. இன்றைக்கு என்னதான் உங்களுக்கு வேலையாக இருந்தால் கூட, சிஎம் கூட நீங்கள் பிஏ செக்ரட்டரியாக இருந்தால் கூட நேரத்தை ஒதுக்கி ஒரு 3 முறையாவது இந்த அதிகாரத்தை படிங்க. தேவன் நிச்சயம் நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்துவார்.
இப்போ யோசுவாவோட தலைமையில் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வந்து நிற்கிறாங்க. அந்த சைடில் கானான் தேசம் இருக்குது, எரிகோ பட்டணம் இருக்குது, ஆயி பட்டணம் ஜெயிச்சு அதுக்கப்புறமேட்டு கானான் தேசம் இருக்குது. இப்போ அந்த யோர்தான் நதி அறுப்பு காலன்றதுனால நதி வேகமாக ஓடிட்டுருக்கு. இல்லையா? சென்னையில் வெள்ளம் வந்து பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணும், இப்போ இருக்கிற வெள்ளம்லாம் என்ன பண்ணாது, எதுக்காஞ்சாது இந்த இருக்கிற ஜேசிபியை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு போயிடும். இங்கே இருக்கிற வீடெல்லாம் அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு போயிடும். அப்படிப்பட்ட வெள்ளம் தான் ஓடிட்டுருக்கு. இப்படி காலை வச்சாலும் என்ன பண்ணும், அடிச்சுக்கிட்டு போயிடும். அன்றைக்கு இந்த சைடில் நல்லா கவனிங்க, ஒரு சைடில் இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க யோசுவாவோட தலைமையில், அந்த சைடில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குது. இடையில என்ன ஓடிட்டுருக்கு, யோர்தான் நதி வேகமாக ஓடிட்டுருக்கு. அது அறுப்பு காலன்றதுனால தண்ணி வேகமாக போயிட்டுருக்கு. இந்த நாள் மாதிரி ஒரு பிரிட்ஜு கட்டியிருந்தால் என்ன பண்ணிடலாம், நான் முதல்ல வரும்போது இந்த இடத்துல பிரிட்ஜே இல்லை, இப்போ பார்த்தா நல்ல ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு கட்டியிருந்தால் ஜனங்க ஏறி போயிருக்கலாம். அந்த இடத்துல ஒரு அற்புதங்கள் செய்யணும் இல்லையா ஆண்டவர்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தால் மாத்திரம்தான் நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போக முடியும். சுயத்தினால நீங்கள் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நீங்களோ ஒரு 30,000 இல்லை ஒரு 50,000 சம்பளம் வாங்கலாம், ஆனால் உங்களுடைய கடனோ 20 லட்ச ரூபாய் இருக்கும், 30 லட்ச ரூபாய் இருக்கும். இல்லை சரீரத்தில் டாக்டரே செய்யக்கூடாத, டாக்டரிலே முடியாத கூட ஒரு வியாதி கூட நம்ம சரீரத்தில் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் அற்புதம் செய்தால் மாத்திரம்தான் அதையும் சரி செய்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ அந்த யோர்தானில் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த சைடில் யோசுவாவுடைய தலைமையில் இருக்காங்க, அந்த சைடில் ஆண்டவரோட ஆசீர்வாதம் இருக்குது. இடையில யோர்தான் நதி வேகமாக ஓடிட்டுருக்கு. இப்போது இந்த ஜனங்கள்லாம் யாரை கேட்பாங்க, ஊழியக்காரர் தானே கேட்பாங்க. ஏன் யோசுவா, உன்னை நம்பி தானே நான் ஆலயத்துக்கு வந்தோம், எப்போ ஆலயத்துக்கு வந்தோமோ அப்போவே எங்கள் ஆண்டவர் போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பிரச்சனை, இப்போ தான் நாங்கள் செங்கடலையை கடந்து வந்தோம், இப்போ அடுத்து பார்த்தா யோர்தான் நதி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவான், ஊழியக்காரர் தானே கேட்போம். இப்போ ஊழியக்காரர் அந்த சின்ன கேட்குறாங்க, எப்பா இது நதி என்ன பண்ணுது, வேகமாக ஓடிட்டுருக்குப்பா. நான் மறுபடியும் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் யோர்தான் நதி ஒரு பிரச்சனையாக இருந்தது. உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஒன்று கணவனால் பிரச்சனை இருக்கலாம், மனைவியால் பிரச்சனை இருக்கலாம், இல்லை பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலையோடு கூட இருந்திருக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோர்தானில் செய்த அதே அற்புதம் தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஊழியக்காரர் தானே கேட்பீங்க, உன்னை நம்பி தானே ஆலயத்துக்கு வந்தோம், இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அடுத்து ஒரு பிரச்சனை வரும்போது இப்போ ஊழியக்காரராக யோசுவா ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 5வது வசனத்தை படிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த ஜனங்கள் எல்லாம் யோசுவா கிட்ட கேட்குறாங்க, ஐயா இது யோர்தான் நதி இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது ஐயா, எப்படி ஐயா நான் கடந்து போகிறது, என் குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது ஐயா, எப்படி ஐயா கடந்து போகிறதுன்னும் போது நீங்கள் ஊழியக்காரர்கிட்ட சொல்லும் போது ஊழியக்காரர் முதலாவது உங்களை சொல்கிறாரு, எப்பா நீ மோசேவோட காலத்தில் பரிசுத்தமாக இருந்தே இல்லையே தெரியாது, இந்த 2026 நீங்கள் பரிசுத்தமாகுங்கள், தேவன் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ள முடியாது. ஏன்னா பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஒரு தேவன். 2025 நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்களே இல்லையே தெரியாது, இதில் இருந்து நீங்கள் பரிசுத்தமாகுங்க, தேவன் உங்கள் மத்தியில் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தையை சொன்னால் எத்தனை பேர் விசுவாசிப்பாங்க? என் ஆண்டவர் மேலோட்டமாய் கணக்கு போடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஒரு 100 பேர் இருக்கிற சபையிலேயே எப்படியோ ஒரு 10 அவிசுவாசிகள் இருக்க தான் செய்வாங்க. என்னதான் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை பிரசங்கித்தாலும், ஐயா அவன் யோசுவாவுக்கு தான் வேலை இல்லை, நான் எனக்கு இருக்கிறதோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டுறாங்க, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் கணவன் கீழ்ப்படிய மாட்டாரு, மனைவி கீழ்ப்படிய மாட்டாரு, நான் பரிசுத்தமாயிட்டா என் பிரச்சனை மாறிடுமான்னு எப்படியும் 100 பேர் இருக்கிற சபையில் 10 அவிசுவாசிங்க இருப்பாங்க. இல்லையா? நான் பரிசுத்தமாயிட்டா என் பிரச்சனை மாறிடுமான்னு கேட்பாங்க இல்லையா? ஒரு சிலர் விசுவாசத்தில் வந்துடுவாங்க, அவிசுவாசிகளும் சபையில் இருப்பாங்கன்னு சொல்லி இப்போ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு யோசுவா கிட்ட ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. பார்க்கலாம். 7வது வசனத்தை படிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ரொம்ப சைலண்டாக அல்லேலூயா சொல்கிறீங்க? இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமா?
ஐயா வரும்போதே சொல்லிட்டாரு, ஐயா ஜில்லா கலெக்டரை விட அவங்க அப்பா கிட்ட கூட நான் பேசுவேன், நீங்கள் தைரியமாக பிரசங்கம் பண்ணீங்கன்னு. இல்லையா இல்லையா? யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும், இப்போ தான் எல்லோரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது, நாங்கள் படிக்கும்போது லாஸ்ட்டு பீரியட் ஒரு பீரியட் நடக்கும். அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 2வது வாய்ப்பாடு சொல்லுவாங்க. கிராமத்துக்குள்ளே தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். அந்த 2வது வாய்ப்பாடு சொல்லுவாங்க. ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டீச்சர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு எவ்வளோ பலன் இருக்கோ அவ்வளோ பலனில் கற்றுப்பானுவாங்க. நம்மள என்ன பண்ணுவோம், யாரெல்லாம் சொன்னீங்களே தெரியல, நாங்கள் சொல்லியிருக்கோம். ரெண்டு என்ன பண்ணுவோம், இருக்கிற பலனில் வச்சு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால், நீ எவ்வளோ சவுண்டு கொடுக்குறியோ அந்த சவுண்டை பொறுத்தாம்பா அங்கே வயல்வெளியில் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அவங்களுக்கு தெரியணும்பா இங்கே ஒரு ஸ்கூல் நடக்குதுன்னு. அப்போ தாம்பா அவங்க பிள்ளைகளை இந்த ஸ்கூலில் சேர்ப்பாங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ரெண்டுன்னு சொல்லுவோம். இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் இங்கே அல்லேலியா சொல்ல ஆரம்பித்தாதான் அங்கே ரோட்டில் எத்தனை வண்டி போனாலும் இங்கே ஒரு சபை நடக்குதுயான்னு சொல்லி பஸ்ஸையே நிறுத்திட்டு கூட இங்கே வருவதற்கு தேவன் ஆயத்தமாக இருப்போம். அல்லேலுயா. இனி அல்லேலியா சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு 2வது வாய்ப்பாடு தான் ஞாபகம் வரணும். அல்லேலுயா அல்லேலுயா. இப்போது இப்படிப்பட்ட அவிசுவாசிகள் இருப்பாங்கன்னு ஜனங்களுக்கு ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு? எப்பா, நீ என்னதான் ஆவிக்குரிய வார்த்தைகள் பிரசங்கித்தாலும் இந்த அவிசுவாசிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நீ கவலைப்படாத. ஏன்னு கேட்டால், நான் மோசே கூட இருந்து செங்கடலையே பிளந்த ஆலையா, உன்னோடு கூட இருந்து இந்த யோர்தானை கடக்க செய்ய மாட்டேன். நான் கரங்களை தட்டி ஆண்டவரை மிகைப்படுத்தலாமா? அல்லேலுயா. ஆண்டவர் ஊழியக்காரர் பார்த்து சொல்கிறாரு, என்னுடைய வேலையை செய்ய வந்த வேலைக்காரன், உன்னை ஒரு நாளும் இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன், உன்னை மேன்மைப்படுத்துவோம்பா. அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அவர்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காமல் போனாலும் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்களை நிச்சயமாக, ஏனென்றால் பெரிய செங்கடலையே பிளந்த ஆள் உன்னோடு கூட இருந்து இந்த யோர்தானை கடக்க செய்ய மாட்டேன். நாம் இல்லையா? நம்மளும் அப்படி தான். முதல்ல நம்ம ரட்சிக்கப்படும் போது சாட்சி சொல்லுவோம், ஆண்டவர் என்ன ஒரு பிசாசு இப்படி இருந்து விடுதலையாக்கினார், ஒரு கர்ப்பத்தின் கனியை தந்தாருன்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு பிரச்சனை வரும்போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு வேறு வேலையே இல்லையா, என்னையே போட்டு வறுத்தெடுக்கிறாரியானும். அல்லேலூயா. முதலாவது அற்புதம் செய்தார்ல, அடுத்து வர பிரச்சனை மாற்ற மாட்டாரா? அல்லேலூயா. மோசே கூட இருந்து பெரிய செங்கடலே பிளந்த ஆள் சாதாரண யோர்தானை கடக்க செய்ய மாட்டாரா? ஆண்டவர் ஊழியக்காருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். இப்போ தான் அந்த 4 ஆசாரியர்கள் வராங்க. படிக்கலாம், 13வது வசனத்தை படிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இப்போதான் அந்த 4 ஆசாரியர்கள் வராங்க. யோசுவாவோடு கூட இருந்த அந்த 4 ஆசாரியர்கள். யோசுவா போய் அங்கே யோர்தானில் நிற்கல, இந்த 4 ஆசாரியர்கள் தான். அவர்கள் யாருன்னு கேட்டால், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். மோசேயோட உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கான்? முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர் பல்லாக்கு மாரி வச்சுருக்கணும் அந்த உடன்படிக்கை பெட்டியை. இந்த 4 பேர் போய் அந்த யோர்தானில் கால் வைக்கிற மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஒரே குவியலாக நிற்கும் என்றார். அல்லேலூயா. அந்த 4 பேர் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. அந்த 4 ஆசாரியர்களை நான் ஒரு ஆளாக இருந்துன்னு வைங்களேன், ஊழியக்காரரை பார்த்து இப்படி தான் கேட்டிருப்பேன். இல்லையா? ஏன்னா உங்களை பற்றி எனக்கு தெரியாது. அன்றைக்கி ஊழியக்காரர்களை தான் அன்றைக்கி பார்த்தேன், இன்றைக்கு தான் உங்களை எல்லோரும் புதுசாக பார்க்குறேன். ஆனால் என்னை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு எப்போயுமே ஒரு சந்தேகத்தினுடைய பேரடி. நான் எப்போயுமே டியூட்டியில் வந்து எந்த செக்ஷன் போடாலும் என்ன பண்ண நோண்டி கேட்டுகிட்டே இருப்பேன். இதுக்கு என்னையா பண்ணலாம், அது என்னையா பண்ணலான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அதனால தான் வேதத்தை படிக்கும்போது கூட அநேக ஊழியக்காரர்கிட்ட, ஐயா இந்த சம்பவம் எங்கே இருக்கியா, இங்கே அதுவும் சாத்திராக்கு ஐயாவோட ஃப்ரெண்ட் இருக்கார் பாருங்க, எனக்கு நைட்டே ஃபோன் அடிச்சிட்டாரு, நீ ஆந்திராவுக்கு போகிறது எனக்கு சொல்லவே இல்லையா அப்படின்னு. சொல்லி தான் நான் வந்திருப்பேன். ஐயா எனக்கே திடீர் ப்ரோக்ராம் தான், எனக்கே லீவு கிடைக்கல, அதனாலன்னு சொன்னபோது அவர்கிட்டயே நோண்டி கேட்பேன். நானும் அவரும் சீர்காழியெல்லாம் போய் ஊழியம் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட எப்படி கேட்குறாள். இப்படி இருக்கும்பொழுது நான் ஊழியக்கார யோசுவா பார்த்து கேட்டிருப்பேன், யோசுவா அங்கே மோசே என்ன பண்ணார்? செங்கடல் இருந்துச்சு, ஒரு கோலை வச்சு நீட்டினார், செங்கல் 2ஆக பிளந்துச்சு. நீ என்னடானா இந்த யோர்தானில் போய் காலை வைக்க சொல்கிறிய, நான் காலை வச்சுனா மேலே இருந்து வர தண்ணீர் நான் அடித்து முடிச்சுனா நான் என்ன பண்ணுவேன்? அங்கே எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாது, அது எவ்வளோ பள்ளம் இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ கல் இருக்குன்னு தெரியாது. நான் காலை வச்சு என்னை அடிச்சுட்டு போயிட்டுனா என் பொண்டாட்டி பிள்ளைய யாரையா பார்த்துக்கிறதுன்னு சொல்லி ஊழியக்காரை பார்த்து கேட்டிருப்பேன்.
உனக்கு மோசை விட கொஞ்சம் பவர் கம்மி தான்யா, அவர் கோலை வச்சு நீட்டினாரு, என்ன போய் டெஸ்ட் பண்ணி வைக்கிறியான்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். அல்லேலூயா. எல்லாரும் நல்லா சிரிக்கிறீங்க. எத்தனை பேர் இந்த மாரி ஊழியக்காரன் நீங்கள் கேட்டிருப்பீங்க? யோசிச்சு பாருங்கள். ஐயா, ஒரு கிராமத்தில் ஊழியனா எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஒரு குடும்ப ஜெபனா எத்தனை பேர் கலந்து வந்திருக்கிறீங்க? இல்லையா, அவங்களுக்கு எனக்கு ஆகாதியா, அந்த கிராமத்துக்கு வர மாட்டேயா, சபைக்கு வருவாங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவோம், அவ்வளோதான்யா. ஊழியத்துக்கெல்லாம் நாங்களாம் போய் செஞ்சு ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த முடியாதுயா. அவங்கெல்லாம் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, கேட்பாங்க. இதுக்கெல்லாம் யாரையா பதில் சொல்லுவாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த 4 ஆசாரியர்கள் கேட்கல. எனக்கு ஊழியக்காரர் எதை சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படியை கற்றுக்கொண்டேன். ஊழியம் ஆபத்து தான், ஊழியம் கல் தான். சாதாரணமானத்தில் ஊழியத்துக்கு நான் ஊழியத்துக்கு 2015 வந்து இன்றைக்கு வரைக்கும் அவமானப்பட்டு தான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன். அல்லேலூயா. எத்தனையோ பாடுகள் ஐயா, ஊழியத்தில் எத்தனையோ கல்லுகள், எத்தனையோ போராட்டங்கள். என்னை நேசித்தவர்களெல்லாம் என்னை அவமானப்படுத்தினாங்க. எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தை விட்டு வெளியே வாடான்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எனக்கு நல்ல வேலை கொடுத்துறீங்கப்பா. என் ஃப்ரெண்டெல்லாம் சனிக்கிழமைனா ஈஸியாரில் ரூமை போட்டுட்டு ஜாலியாக ட்ரிங்க்ஸில் சுற்றினான். என்ன பாட்டுன்னு சனிக்கிழமை வச்சுன்னு பைபிளை படி, நாளைக்கு என்ன சர்ச்சுகளை பிரசங்கம் பண்ண போகிறேன்னு இதை சொல்லி வச்சுருக்கிறேன். அவன் எல்லாம் இருக்கிற டென்ஷனை குறைச்சிட்டு வரான். நான் இன்னும் டென்ஷன் ஆகிறேன். இந்த நிலைமையில் வீட்டுக்கு போனால் மனைவி பிள்ளைகள் பார்க்குறாங்க, நீ எல்லாம் ஊழியம் பண்ணுறனா, எப்போவே கிராமம் ரசிக்கப்பட்டிருக்கேன்னு அவ்வளோ திரும்பி பார்க்குறா. எப்படி ஆண்டவரேன்னு சொல்லி நான் இந்த வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கேன், போராடி கொண்டு தானே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்துகிறவர் இல்லையா. அல்லேலூயா. ஊழிய ஆபத்து தான், கல் தான், போன அவமானப்படுத்துவாங்க தான், நீ எல்லாம் சுவிசேஷம் பண்ண வந்துட்டியான்னு கேட்பாங்க தான். ஆனாலும் நாம் போய் நிற்கலைன்னா மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் மாற மாட்டார்கள். கடைசி வசனத்தை படிங்க. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அந்த 4 ஆசாரியர்களும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு அந்த யோர்தானில் நிற்கிற மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஒரே குவியலாக நிற்கும் என்றார். அல்லேலூயா. இவங்க காலை எடுத்துட்டா தண்ணி மறுபடியும் வந்துடும். அந்த காலை வைக்கிற மாத்திரம் தண்ணி ஒரே குவியலாக நிற்கி. இந்த சைடில் இருக்கிற கிட்டத்தட்ட 12 கோத்திரங்கள் 30 லட்சம் ஜனங்கள் கடந்து போகிற வரைக்கும் அவங்க யோர்தானில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எத்தனை மணி நேரம் நின்றுருப்பாங்க தெரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரத்துக்கு மேலே நின்றுருப்பாங்க. ஏன்னா இந்த சைடில் 30 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க. அவங்க கொண்டு வந்த ஆடு மாடு கழுதை துணி இதை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் என்ன பண்ணோம், அவங்க யோர்தானில் தான் நிற்கணும். ஏன்னா காலை எடுத்துட்டா தண்ணி மறுபடியும் வந்துடும். அதுலேயும் போகிற ஆள் பாதி பேர் யோசிச்சிருப்பான், ஒருத்தன் யோர்தானில் நிற்கிறானே சீக்கிரமாக கடந்து போயிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, இது எப்படியா நிற்கிதுன்னு வேறு ஆராய்ச்சி வேறு பண்ணியிருப்பாங்க. இல்லையா? இவங்க கடந்து போகிற வரைக்கும் அவங்க காலூன்றி தான் நிற்கிறாங்க. எத்தனை மணி நேரம் நின்னாங்க? 15 மணி நேரத்துக்கு மேலே நின்று இருக்காங்க. யோசிச்சு பாருங்கய்யா. இல்லையா? அவருடைய பெயர் கூட வேதத்தில் இல்லை. மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு தன்னை தானியே இழந்து நின்றார்கள் ஐயா. இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு எத்தனையோ உபத்திரவங்கள் பாடுகள் அவமானங்களை சகிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இவங்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வரணும் ஐயா. ஒரு டாக்டர் ஃபேமிலி ஊழியம் பண்ணும்போது சொல்கிறாங்க, அவங்க ஊழியம் பண்ணும்போது சாதாரண ஒரு குடி குடிக்கிறவன், அதுவும் எங்கள் கிராமத்திலலாம் சொல்லுவாங்க எச்ச குடின்னுவாங்க. எச்ச குடினா என்ன அர்த்தம், இன்னொருத்தர் யாராவது வாங்கி கொடுத்தா அதுக்கு பேர் தான் எச்ச குடின்னுவாங்க. அவன் குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறான், அந்த டாக்டருக்கு படித்தவங்க ஆண்டவர் அழைப்பு ஏற்று ஊழியம் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட வந்து அசிங்கமாக சண்டை போட்டு ஒரே பிரச்சனை பண்ணிருக்காங்க. அவங்க நினச்சாங்கன்னா எத்தனையோ பேரை கொண்டு வந்து கூட நான் பண்ணியிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம். ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா இவனும் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மாறணும், இந்த அவமானங்களை சகிக்கக்கூடிய எண்ணம் எனக்கு வந்தால் தான் இவனையும் என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதத்தில் கொண்டு பண்ண முடியும். எத்தனை மணி நேரம் நின்று இருக்காங்க யோசிச்சு பாருங்கள். சும்மா கூட நிற்கல, உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு நிற்கிறாங்க. அவருடைய பெயர் கூட வேதத்தில் கிடையாது. 15 மணி நேரம் நிற்கிறாங்க மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் அந்த ஒரு 4 பேரை தேவன் தேடி வந்திருக்கிறார். எனக்கு பெயர் வேண்டாம், எனக்கு புகழ் வேண்டாம், மற்றவர்களை புகழ்ந்து பேச வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் நான் போய் நிற்பேன். எனக்கு உபத்திரவம் தான், பாடுகள் தான், என்னை கேவலப்படுத்துவாங்க தான், நீ எல்லாம் ஊழியத்துக்கு வந்துட்டியான்னு திட்டுவாங்க தான், பரவாயில்லை,
நான் போய் நின்னாதான் அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். ஏன்னா நம்மளை கொண்டு தான் இந்த ஆந்திரா பகுதி முழுவதுமே ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்த போகலாமா? ஏன்னா ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். நீ நிற்காத வரைக்கும் ஜனங்கள் அந்த சைடில் தான் நிற்பாங்க. நீ போய் நின்னா மாத்திரம்தான் ஜனங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 15 மணி நேரம்னு இருக்காங்க. இதே நான் ஒரு சபைக்கு போகும்போது நைட்டு எந்த சபையாக இருந்தாலும் நைட்டே பேசிடுவேன். ஏன்னா காலையில் ஊழியக்காரங்க பிஸியாக இருப்பாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு சொல்லிட்டேன், ஐயா எங்கேயா இருக்குது சபை, இருக்குன்னா லொக்கேஷன் போட்டுருங்க, இல்லை கிராமத்தில் இருந்தால் சபை 2-3 சபை தான் இருக்குன்னு கேட்டேன்னு. அந்த ஊழியக்காரர் நைட்டே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், எப்போ வரவரன்னு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆள் சரி வர, சரிப்பா உனக்கு நல்ல ஒரு ஆகாரம் கொடுக்கலான்னு இருக்கிறப்பான்னு. நான் சொன்னேன், ஐயா சாப்பிட்றதுல எனக்கு நேரம் கிடையாது, நான் முடிச்சுட்டு நான் ஓடிடுவேன் ஐயா அப்படின்னு. நம்புறேன். இல்லைப்பா நீ நல்லா சாப்பிட, என்னப்பா சாப்பிடுன்னு கேட்டார். நீங்கள் செஞ்சு வச்சாலும் வீணாக தான் ஏன் போவோம், ஆனால் நான் ஓடுறதுலேருந்து பறக்கிறதுலேருந்து எல்லாமே சாப்பிடுவேன் ஐயா அப்படின்னு. அவர் நல்ல ஒரு மட்டன்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன் வாங்க எனக்கு. நிச்சயமாக சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, நான் ஓடிடுவேன் சொல்லிட்டு வந்தால் சரி உட்காரும் போதே ஊழியக்கார அம்மா வந்து நல்லா ஒரு பூஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டேன். அன்றைக்கி வேறு ஒரு செய்தி கொடுக்கும்போது இப்படி தான் சொன்னேன், ஐயா 1 மணி நேரம் தான் ஆண்டவரோட வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன், இதற்கே நீங்கள் மட்டன் சாப்பிட்றீங்களா இல்லை சிக்கன் சாப்பிட்றீங்களா பூஸ்ட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்குறீங்க. ஆனால் அங்கே 15 மணி நேரம் நின்னாங்க, ஒருத்தர் அவரோட பெயர் கூட வேதத்தில் கிடையாதையா. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களை குறை சொல்லலை. ஒருத்தர் செய்தி கொடுக்க வரணும்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கே வண்டி அனுப்பணும், இல்லை இங்கேயே வண்டி அனுப்பணும், இங்கேயே ரூம் எடுக்கணும். அப்படி தான் எனக்கே ஒருத்தர் கேட்டாங்க. நான் அரியலூர் மாவட்டத்தில் 2 நாள் ஊழியத்துக்கு போனேன். அங்கே வந்து ஒரு ட்ராமாக்காரங்க மத்தியில் தான் 2 நாள் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போகும்போது அவர் என்ன சொல்லிட்டார், ஐயா எங்கள் வீடெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், நீங்கள் திருச்சியிலே உங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்தோன்னா தங்கிடுங்கன்னு. நான் சொன்னேன், ஐயா உங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் தரையாவது இருக்குமாய்யா அப்படின்னு. ஐயா டெயில்ஸ் போட்டு வச்சுக்கிறேன் வீட்டில்னு. ஃபேன் இருக்குமாய்யான்னு கேட்டேன். ஐயா ஃபேன்லாம் இருக்குது என்னையா. ஐயா நான் ஒவ்வொரு நாளும் டியூட்டியில் கொசு கடியில் சேரில் உட்காந்து தூக்கி எடுக்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் ஃபேனு கீழே டெயில்ஸ் போட்டு கொடுத்துன்னு அதுதான் எனக்கு சொர்க்கம், இதை விட்டு வேறு எங்கேயா ரூம் போட போகிறேன்னு. இல்லையா? ஏனென்றால் தனக்கு பெயர் கிடைக்கலனாலும் என் ஆண்டவருக்காக நாம் நின்று தான் ஆகணையா. இல்லையா? நீ நிற்காத வரைக்கும் மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் மாற மாட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நிச்சயமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அநேக நேரம் சம்பவங்களை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று எனக்கு ஆசைதான். ஆனாலும் குறித்த நேரத்துக்குள்ளே என்ன பண்ணோம், நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நிச்சயமாய் தேவன் அப்படிப்பட்ட ஒரு 4 பேரை தேவன் தேடி வந்திருக்கிறார். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் நீங்கள் போய் மற்றவர்களுக்கு சொல்லாத வரைக்கும் மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் மாற மாட்டார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த சின்ன பெண்ணை குறித்து நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, நான் முடிச்சு கொடுத்துட்றேன். இல்லையா? எனக்கு 40 நிமிஷம் தான் சொன்னாங்க. இந்த சாட்சினால் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஏன்னா 8:30 முடிச்சிடுவார், கண்டிப்பாக 25 முடிச்சிடுவேன். இல்லையா? இல்லையா? ஏன்னு கேட்டால் நம்ம நினைக்கலாம், எப்படியா நம்ம ஊழியம் பண்ணுறது? அநேக நேரங்களில் நமக்கு ஐயா நீங்கள் ஒரு படிச்சிருக்கிற நல்லா ஊழியம் பண்ணுற, கரெக்டு தான், நான் இன்னும் எங்களுக்கும் ஊழியம் பண்ணுறதுக்கு ஆசை தான் ஐயா, மற்ற இடத்துல போய் சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் எங்கள் கணவன்கிட்ட இருந்தே எங்களுக்கு விடுதலை கிடைக்கல, என் மனைவிக்கிட்ட இருந்தே எங்களுக்கு விடுதலை கிடைக்கல. அப்படி தான் ஒரு இடத்துல போய் நாங்கள் ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனைக்கு போய் நிற்கிறோம். அந்த அம்மா நைட்டு 11:30 மணிக்கு வெளியே நிற்கிறாங்க. ஏம்மா நீங்கள் வெளியே நிற்கிறேன்னு கேட்டோம். இல்லையா என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சுட்டு வெளியே தெளிச்சிட்டாரியான்னு. என்னம்மா நடந்துன்னு? ஐயா கிறிஸ்மஸ் டைமில் கேரல் ரவுண்டுக்கு எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு போனேன். எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வர வேலைக்கு மிச்சர் டீலாம் சாப்பிட்டு வர வேலைக்கு மணி 12 ஆகிப்போச்சு. வீட்டுக்கு வர வேலைக்கு என் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு எங்கேயா சுற்றிட்டு வரேன்னு கேட்குறாருயான்னு சொல்லி அவரை 2 போட்டு அவரை வெளியே தள்ளிட்டு இந்த அம்மா உள்ள கூட்டு வந்தோம். ஒன்று ஊழியத்தை பற்றி உனக்காவது தெரியணும், கேரல் ரவுண்டுனா 4 வீட்டுக்கு போய் தான் ஏன் வருவாங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரோட ஊழியத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, நீங்களும் வருத்தம் பண்ணலாம். எங்கள் கிராமத்தில் எங்கள் பட்டணத்தில் பல்லாவரத்தில் ஒரு பாட்டிமான்னு ஒரு பாட்டிமா இருந்தாங்க. அந்த பாட்டிமா எப்படி ஊழியம் பண்ணாங்கன்னு மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லி முடிச்சிட்றேன். இல்லையா? இல்லையா? அந்த பாட்டிமாவுக்கு தாய் தகவல் யாரும் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, கணவரை இறந்துட்டார். ஒரு அந்த நாட்களில் வந்து எங்கள் அந்த சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டு ஓரமாக வந்து ஒரு தார்பா மாரி போட்டு அந்த இடத்துல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாராவது ஒருத்தவங்க ஆகாரம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் அவங்க இருந்தாங்க. யாராவது கொஞ்சம் தர்மம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில். அப்போது ஒரு சுவிசேஷ டீம் வந்து அந்த இடத்துல போகிறாங்க. போயிட்டு ஏன்னா நாங்களாம் என்ன பண்ண கிராமத்துக்கெலாம் போய் டேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் எங்களோட ஊழியமே. செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு 10 ஊழியக்காரர்களாக போய் எல்லாருக்கும் செவம் பண்ணிவிட்டு அந்த ஊழியத்தின் மூலயமா தான் நாங்கள் ஊழியம் செய்வோம். அப்படி போய் அவங்க டேக்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பாட்டிமா கிட்ட போய் டேக்ஸ் கொடுக்குற ஒரு ஊழியக்காரர் சொல்லிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறாருமானிக்கிறார்.
அந்த பாட்டிமா நான் சொல்லியிருக்கேன், ஏசு எல்லாம் நேசிக்கிறது இருக்கட்டும், என் வீட்டுக்காரர் என்னை நேசிக்காமல் தான் போய் சேர்ந்துட்டாரு, நீ நேசிக்கிறதுலாம் அப்புறம் நேசிக்கிட்டேன், எனக்கு முதல்ல ஒரு ஏதாவது சாப்பாடாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு பண்ணும்போது அவர் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு, ஏம்மா நீ கவலைப்படாத, இந்த இடத்துல பல்லாவரத்தில் ஒரு என்ன பண்ணியிருக்க, ஒரு சபை இருக்குது, அந்த சபை மூலமாக தான் நாங்கள் ஊழியத்துக்கு வந்தோம், நீ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணு, அந்த சர்ச்சுக்கு போயிடு, அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா என்ன இருக்கும், கண்டிப்பாக சர்ச்சு முடிஞ்ச பிறகு உனக்கு சாப்பாடு போடுவாங்கம்மா. அது மாத்திரம் இல்லை, ஊழியக்கார அம்மாவும் உனக்கு டெய்லி சாப்பாடு போடுவாங்கன்னும் போது இந்த அம்மா அந்த டேக்ஸை கையில் பிடிச்சிக்கிட்டு என்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்னு சொல்லி தேடி அந்த அம்மா சபைக்கு வந்துருச்சு. சபைக்கு வந்த பிறகு ஒரு மூலையை உக்காந்துருக்கு, சபை ஆராதெல்லாம் முடிச்சு போகிற பிறகு ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, புதுசாக வந்தவங்களை போய் விசாரிப்பார், ஏம்மா நீ எங்கேருந்துமா வர, எங்கேம்மா வரன்னு விசாரிக்கும் போது அவங்க சொன்ன, ஐயா எனக்கு பிள்ளைங்களும் கிடையாது, கணவரும் கிடையாது, ரோட்டு வரமாக தான் இருக்கேன், உங்கள் ஆளுங்க தான் சொன்னாங்க சர்ச்சுக்கு வந்தால் சாப்பாடு போடுவோன்னு சொன்னாங்க, அதனால தான்மா வந்தன பிறகு, சரி கவலைப்படாதம்மா, திக்கேற்ற பிள்ளைவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஊழியக்காரங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க இல்லையா, நீ 3 வேலை எங்கேயே சாப்பிட்டுக்க, ஊழியக்கார அம்மா உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு நாள் வரும்போது யோசித்து பார்க்குறாங்க, என்னடா இது, நம்ம கணவர் கூட நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, உறவினர்களை கூட நம்ம கண்டுக்கலை, இந்த ஊழியக்கார அம்மாவை எப்படி எங்களை நேசிக்கிறாங்களேன்னு சொல்லி இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி அவங்க கவனித்து பார்த்துருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 நிமிஷம் தான் முடிச்சிடறேன், இதுக்குள்ளே சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் இங்கே 6:15 வந்துட்டோம், நீங்கள் லேட்டாக தானே வந்தீங்க, ஆனால் செகண்ட் ஆராதனை இருக்கிறதுனால தான் சீக்கிரமாக முடிச்சிடறேன், இல்லைனா இன்னும் 1/4 மணி நேரம் இழுத்துருவேன். அல்லேலூயா. அந்த அம்மா யோசிக்கிறாங்க, இப்போ நான் சொன்ன செய்தி எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கோம், யோர்தான் நதி எப்படி கடந்து போனாங்கன்னு சாதாரண சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லுவோம். முதலாவது நீ பரிசுத்தமாகணும், 2வது என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும், முதலாவது ஆண்டவர் அற்புதம் செய்தார்ல, திருப்பி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கணும், 3வது என்ன பண்ணோம், மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு நீ யோர்தான் நதியில் நின்று தான் ஆகணும். இந்த செய்தியை சாதாரண எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, யோர்தான் நதினாலே உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த பாட்டிமா கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ கவனிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா அநேகர் சாட்சி சொல்லியிருக்காங்க, எனக்கு திருமணமாகி 5 வருஷமாக குழந்தை இல்லை, எனக்கு ஒரு கடன் பிரச்சனையாக இருக்குது, பிசாசு இப்படின்னு சாட்சி சொல்லும்போது இந்த அம்மா இந்த சாப்பிட்ருக்காங்க, நமக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருக்காங்களே, அதாவது ஒரு உறவினர்கள்லாம் வெறுத்த போது கூட இந்த ஊழியக்காரங்க எங்களுக்கு ஒரு அனுசரித்து எங்களுக்கு ஆகாரம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி இதுக்கு நன்றி அறிதலாக இந்த சாட்சியை கேட்ட பிறகு அந்த பாட்டிமா அந்த கூடாரத்துக்குள்ளே போய் என்ன பண்ணியிருக்காங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆண்டவரே, நானும் அந்த சபைக்கு போன உறவினர்கள்லாம் என் கணவர் இறந்த பிறகு என்னை விட்டு போயிட்டாங்க, எத்தனையோ பேர் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த ஆலயத்துக்கு போகும்போது ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, ஒரு சின்ன குழந்தை சொல்லுதுப்பா, திருமணமாகி 5 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா சாட்சி சொல்லுதுப்பா, எப்படியாவது அந்த குழந்தை கொடுன்னு சொல்லி அந்த அம்மா பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்க. இல்லையா? எப்போவுமே மற்றவர்களுக்காக யாரெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் விசேஷத்தை கிருபை கொடுத்துடுவார். இல்லையா? ஓடுறவங்களுக்கு தானே பலன் தருவார். கொஞ்சம் பலன் கொடுத்தாரு, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தா, ஊழியம் பண்ண ஆரம்பிச்சுன்னா இன்னும் பலன் தருவார். கொஞ்சம் பலன் கொடுத்து நானே சபைக்கு 6:30 மணினா 8 மணிக்கு தான் போகிறேன்னா அடுத்து உனக்கு பலன் கொடுக்குறது வேஸ்ட்டு தானே. அதை வச்சு மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணினா மறுபடியும் உனக்கு கிருபை கொடுப்பாரு. அதையே யூஸ் பண்ணாத படுத்துன்னு தூங்குனா நமக்கு அடுத்த கிருபை கொடுக்குறது வேஸ்ட் தானே. இந்த பாட்டிமா எப்போ மற்றவர்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போவே ஆண்டவர் அந்த பாட்டிமாவுக்கு அந்நிய பாஷை வரங்களை கொடுத்துட்டாரு. இல்லையா? இப்போ ஆலயத்துக்கு வந்த பாட்டிமா, சாப்பாட்டுக்காக வந்த பாட்டிமா, ஆராதனையில் அந்த பாட்டிமா தான் டாப் லெவலில் இருக்கிறாங்க. இல்லையா? ஆராதனைன்னு ஆரம்பித்த பிறகு அந்த அம்மா அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியக்காரர் உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டார், நானும் உங்களை 10 வருஷமாக கைப்பம்பு மாரி அடிச்சுங்க எடுக்கிறேன், கொஞ்சம் கூட அபிஷேகம் வரமாட்டேங்குது, நேற்று தான் வந்தாங்க அந்த பாட்டிமா, இன்றைக்கி பாருங்கள் எப்படி ஆராதனை பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டார். இல்லையா? இப்போது உலகவடிக்கா நேரம் வர ஆகிட்டுருக்கு, இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இல்லையா? இப்போது பிரான்ஸ் நாட்டிலேருந்து ஒரு டீம் வராங்க. அந்த நாட்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டிலேருந்து ஒரு மிஷினரிங்க வருவாங்க, 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் நடத்திட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்பி அவங்க போயிடுவாங்க. இப்போ அந்த சபை மூலமாக பிரான்ஸ் நாட்டிலேருந்து ஒரு டீம் வராங்க, 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் நடத்துகிறாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முடிஞ்சிச்சு. அந்த செய்தி கொடுக்குறவர் சொன்னார், ஐயா நான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தானே செய்தி கொடுக்க போகிறேன், காலையில் உங்கள் சபைக்கு வந்து நான் செய்தி கொடுக்குறேன், ரூமில் ஏன் வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, காலையில் செய்தி கொடுக்கறதுக்கு ஆலயத்துக்கு வந்துட்டார். இதே மாதிரி உக்காந்துருக்காரு. ஆராதனைலாம் பாடல்கள் முடிஞ்சிச்சு. ஆராதனை டைமில் என்ன பண்ணியிருக்காரு, ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த செய்தி கொடுக்குற ஊழியக்காரருக்கு அவருடைய மனைவி அங்கேருந்து ஃபோன் பண்ணிக்கிறாங்க. அந்த நாட்களில் அவங்க ஃபோன் வச்சுருந்துருப்பாங்க, என்ன வசதியான வாய்ப்பு. இது ஒரு புஸ்தகத்தில் தான் படித்தேன், ஒரு ஜீவனுள்ள சாட்சி தான். இல்லையா? ஒரு நடந்த சம்பவம் தான். அந்த நாட்கள் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு அந்த ஃபோன் மனைவி அந்த நேரத்தில் அங்கேருந்து ஃபோன் பண்ணிக்கிறாங்க பிரான்ஸ் தேசத்துலேருந்து. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஃபோனை எடுத்து பார்த்தவொடனே ஆற்று கொஞ்சம் வேகமாக துடிச்சிருக்கு.
பாவம் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தாலும் சரி தான், அவர் ஆந்திராக்காரராக இருந்தாலும் சரி தான், அவர் பிரான்ஸ் நாட்டுக்காரராக இருந்தாலும் சரி தான், மனைவி போனை பார்த்தாலே கொஞ்சம் ஆட்டு வேகமாக தான் துடிக்க ஆரம்பிக்கும். இவர் ஃபோனை எடுத்து பார்த்துக்கிறாரு. இந்த நேரத்தில் ஆராதனை வேறு நடக்குது, நம்மளே ஃபோன் பேசினா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட கூட நம்ம மன்னிப்பு கேட்டலாம், ஆனால் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி அவர் ஃபோனை எடுத்துன்னு வெளியே போயிட்டார். ஃபோன் எடுத்துகிட்டு என்னம்மா நினைக்கிற, சில மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை என்னன்னே சொல்ல மாட்டாங்க, ஐயோ கிளம்பி வாயான்னு தான் சொல்லுவாங்க. நீ ஊழியன்னு எங்கேயாவது கிளம்பி விட்டு போயிடுற, நான் என் பிள்ளைகளை வச்சுக்கின்னு பதம் குறைச்சிட்டு இருக்கிறேன், இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, கிளம்பி வாயா நினைக்கிறாங்க. இந்த ஊழியக்கார அம்மா அவரை மனைவிக்கு பயந்தவர் பொழுது, அம்மா கவலைப்படாத, இன்னைக்கு சாயந்தரம் தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறேன்னு சொல்லிக்கிறாரு, செய்தி கொடுத்துட்டு சாப்பிட கூட மாட்டேன், நம்ம கிளம்பி வந்துடுறோம்மா நினைக்கிறேன். அதெல்லாம் தெரியாதியா, நீ கிளம்பி வாயா, நீ என்ன ஊழியம் பண்ணுறன்னு என்ன கேட்க சொல்லியா, அங்கே போய் பண்ணியிருக்கிற முதலாவது எனக்கு ஊழியம் பண்ணி அனுக்கிறாங்க. யாரையோ ரசிக்கப்பட வச்சாலும் என் மனைவியை ரசிக்கப்பட வைக்க முடியலையே ஆண்டவரேன்னு சொல்லி அவர் உட்காந்து பாவம் புலம்பிட்டுருக்கார். இவருக்கு என்ன தான் பிரச்சனை வருதோ தெரியல, இவ்வளோ ஊழியம் பண்ண மாட்டா, நம்மளையே ஊழியம் பண்ண வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுற, ஆராதனை நடந்துட்டுருக்கு. இப்போது இவருக்கு தேவையான ஆலோசனையை ஆண்டவர் அந்த பாட்டிமா மூலயமா பேச ஆரம்பிக்கிறார். இல்லையா, பிரான்ஸ் மொழியில் பேச ஆரம்பித்த உடனே இவர் பார்க்குற, என்னடா அது ஆராதனையில் ஒரு பிரான்ஸ் மொழி வருதுன்னு சொல்லிட்டு அதை கவனித்த பிறகு பார்த்தா இவருக்கு தேவையான ஆலோசனை என்ன பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வரும்போது இவர் உடனே ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போயிட்டு, ஏம்மா இந்த பிரச்சனைக்கு இவரை போய் பாருமா அப்படின்னு சொன்ன பிறகு அந்த அம்மாவும், ஆமாயா நீ ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு ஆந்திராவுக்குனா போ, அமெரிக்காவுக்குனா போ, நான் பார்த்துக்கிறேன், நீ இப்படியே கூட வேலைக்கு போயா நம்ம சொல்லிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு பிரச்சனை தீர்ந்த பிறகுனா, சரியா நீ ஊழியத்துக்கு போயிருக்கிற, இந்த பிரச்சனைக்கு நான் இவரை வச்சு பார்த்துக்கிறேன், நீ முடிச்சுட்டு வாயா, அப்புறம் ஊழியத்துக்கு போயிட்டு என்னால் தான் ஊழியம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவேன், நீ முடிச்சுட்டு வாயான்னுக்கிறார். இப்போ அவர் முதலாவது இங்கே வந்து மைக்கை பிடிச்சிட்டு கேட்டாராம், ஐயா இந்த பாட்டிமா எந்த நாட்டுக்காரர் சேர்ந்தவங்கன்னு. அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறது சொல்கிறான், நாடெல்லாம் ஒன்றும் கிடையாதுயா, அவங்களே ரோட்டு ஓரமாக இருக்காங்க, நான் தான் ஏன் டேக்கர் பண்ணி வச்சுருக்கேன்னு. டிரான்ஸ்லேட் பண்ணுறவர்கிட்ட ரொம்ப கேட்குறாராம், கையா கேட்டு சொல்லுயா, அவங்க பேசுறது பிரான்ஸ் மொழி, எந்த நாட்டு சேர்ந்தவங்களன்னு, அவங்க பூர்வீகம் எங்கன்னு கேளுயா. பூர்வீகம்லாம் ஒன்றும் இல்லையா, இங்கே தான் ஏன் இருக்கிறாங்க அப்படின்ன பிறகு இவர் முதலாவது போயிட்டு அந்த செய்தி கொடுக்க வந்த ஊழியக்காரரு அந்த பாட்டிமா கிட்ட முழங்கால் பண்ணிட்டு சொன்னாராம், நாங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே மிஷினரிகளை உருவாக்கலாம் நாங்கள் வந்தோம், ஆனால் ஆண்டவர் ஆந்திரா மாநிலத்திலேயே மிஷினரிகளை உருவாக்கிட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா. அந்த பாட்டிமா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனாராம், ஏன்னா என் ஆண்டவர் ஒரு மனிதனை உபயோகப்படுத்துவதற்கு வசதி வாய்ப்புகள் முக்கியமல்ல, என் ஆண்டவர் ஒரு மனிதனை உபயோகப்படுத்துவதற்கு படிப்பு முக்கியமல்ல, என் ஆண்டவர் ஒரு மனிதனை உபயோகப்படுத்துவதற்கு அழகு முக்கியமல்ல, எந்த மனிதனையும் என் ஆண்டவர் உபயோகப்படுத்துவார் ஐயா. எல்லாரும் கண்களை மூடலாம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் தேவன் தேடி வந்திருக்கிறார். யாரெல்லாம் இன்றைக்கு புதிய வருடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறீங்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு ஊழியக்காரரோடு கூட சேர்ந்து அந்த யோர்தானில் நிற்கிற 4 பேர் யார் என்று எனக்கு தெரியாது. தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நீங்கள் போய் மற்றவர்களுக்கு சொல்லாத வரைக்கும், நீங்கள் போய் அந்த யோர்தானில் நிற்காத வரைக்கும் மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் மாற முடியாது. தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். தேவன் இந்த காலை வேளையில் உங்களை தேவன் நம்பி இருக்கிறார். உங்களை கொண்டு தான் இந்த ஆந்திரா மாநிலம் முழுவதுமே தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். தேவனே, நீர் இந்த காலை வேளையில் என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, எனக்காக காத்திருக்கிற கூட்டம் உண்டு. எந்த ஊழியத்தில் நான் போய் நிற்காத வரைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் மாற மாட்டார்கள் அப்பா. இயேசுவோடு கூட இருந்த அந்த 4 பேரை இந்த தேவன் இந்த காலை நேரத்தில் தேடி வந்திருக்கிறார். இன்றையிலிருந்து நான் ஊழியக்காரோடு கூட சேர்ந்து செயல்பட போகிறேன். இந்த மாநிலம் முழுவதும் என் ஆண்டவருக்கு நான் ஆதாயப்படுத்த போகிறேன் என்று ஒப்பு கொடுத்த இந்த ஜனங்கள் மீது தேவனுடைய அக்கினி இறங்க போகிறது, தேவனுடைய அபிஷேகம் இறங்க போகிறது. இனி நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. என் ஆண்டவருக்காக எதையாகிலும் நீங்கள் செய்துதான் தீர்வீர்கள் என்று அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஊழியங்கள் பாடுகள் தான், கல்லுகள் தான், அவமானங்கள் தான். அது நிமித்தம் நீங்கள் ஊழியங்கள் செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் இருக்கிற வண்ணமாக எழுந்து நிற்போமா. கர்த்தர் தேவதாசனை கர்த்தர் மறைத்து பேசின வார்த்தைகள் எத்தனை பேருக்கு புரிந்தது? யோர்தானை தாண்டும் போதுதான் செழிப்பு, யோர்தானை தாண்டும் போதுதான் மேன்மையான ஒரு தேசம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ யோர்தானை கடக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் தேவைப்படுகிறது, விசுவாசம் தேவைப்படுகிறது, தேவன் சொன்ன கீழ்ப்படிதல் தேவைப்படுகிறது,
தேவன் சொன்னதை கீழ்ப்படிந்து அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கடந்து போனார்கள். ஆசாருடைய கால்கள் பட்டவுடனே யோர்தான் புரண்டு வந்த யோர்தான் நின்று போனது. இன்றைக்கு அந்த ஆசாரியர்களைப் போல அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் நீ இருப்பதற்காக தான் உன்னையும் என்னையும் கர்த்தர் ஒரு ஆசாரியனைப் போல தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். நீயும் நானும் கர்த்தரையை சொல்லாவிட்டால், நீயும் நானும் இயேசுவை அறிக்கை செய்யாவிட்டால் எப்படி அற்புதம் நடக்கும்? இந்த வேளையில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆசாரியர்களைப் போல கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து சொல்ல போறீங்க? எத்தனை பேர் இயேசுவை உலகத்துக்கு அறிவிக்க போறீங்க? சாபத்தில் இருக்கிறவர்கள், வியாதியில் இருக்கிறவர்கள், மனம் திரும்பாமல் இருக்கிறவர்கள் மனம் திரும்புவதற்காக, அவர்களை கிறிஸ்துவின் பக்கமாய் நடத்துவதற்காக எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? நல்ல ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தாசனை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். அநேக சபைகளிலே, கிராமங்களிலே, ஊழியர்கள் கூடுகைகளிலே, அநேகர்களை உருவாக்குறதான ஜபங்களிலே, வாலிபர்கள் நடுவிலே அவரை பயன்படுத்தும். அவர் கொடுத்த மனைவி, பிள்ளைகள், உத்தியோகத்தை ஆசீர்வதியும். அவர் வேலை செய்து கொண்டே தகப்பன் நம்முடைய கனமான ஊழியத்தை செய்கிறமுடைய தாசனை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்த ஒவ்வொரு ஜனங்களும் ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அசைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே இன்றைக்கே ஒவ்வொருவர் ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக நீர் மாற்ற முடியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு செய்தியை ஜனங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்காக கர்த்தர் இன்னும் எங்களை வல்லமையாக பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக.